जय श्रीनाथ श्रीनाथ जयनाथ जय जयनाथ श्रीनाथ जयनाथ जय जयनाथ. ஸ்ரீ ஏக்நாத் பாகவதத்தில் 8வது அத்தியாயம். அதில் யது மகாராஜாவிற்கும் அவதூதரான தத்தாத்ரேய சுவாமிக்கும் நடந்த உரையாடலை 24 குருமார்களை கொண்டு அவதூத தத்தாத்ரேயர் யதுராஜாவிற்கு உரைக்கிறார், உபதேசம் செய்கிறார். அதில் அந்த உபதேசத்தில் கடலை பற்றியான ஒரு உபதேசம். கடல் போன்று யோகியர்கள்லாம் இருப்பர் அப்படின்னு. அப்போ யோகியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அவர் சொல்கிறார், நான் பார்ப்பதை எல்லாற்றையும் என்னோட குருநாதராக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாவற்றையும்னா இந்த இடத்துல கடலை கொண்டு சொல்கிறார். கடலை பற்றி எப்படியாக சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். அது ஏகாதச ஸ்கந்தத்தில் வரக்கூடிய 8வது அத்தியாயம் தான். அதை தான் ஏக்நாதி பாகவதத்தில் ஏக்நாத் மகாராஜ் வர்ணனை பண்ணுறார். அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? முனிஹி பிரசன்ன கம்பீரோ துர்விகாஹ்யோ துரத்யயः அனந்த பாரோக்யக்ஷோப்யः ஸ்திமிதோத இவார்ணவஹம். முனிஹி அப்படிப்பட்ட யோகியராக இருக்க சொல்லக்கூடிய முனிவர் எப்படி இருக்கார்? பிரசன்ன கம்பீரகாம். பிரசன்ன அமைதியாகவும் மகிழ்ச்சியுடையராகவும் கம்பீரமாகவும் பார்ப்பதற்கு ரொம்ப கம்பீர தோற்றத்தோடு இருப்பார். அப்படின்னா என்னென்னா, ஒரு சலாங் மார்க்கர்னு சொல்லுவாள். அப்படி கை ஆட்டி நல்லா ஜம்முன்னு அப்படி யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியாக இருப்பார் அவர். துர்விகாஹ்யஹா, அவரை டக்குன்னு அவர் இப்படிப்பட்டவர்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி ஆழம் காண முடியாதவர்களாக இருப்பார்கள் யோகியர்கள். துரத்யயஹா, அவளை கடந்து இவா இப்படிப்பட்டவா தான் நம்ம சொல்லி நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு அவள் எப்படிப்பட்டவனாலும் எப்படி இடத்துலையும் எப்படிப்பட்ட விஜயத்துலையும் அவர் இருக்கக்கூடியவராக இருப்பார். அவர் பூர்ந்த ஞானத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடியவராகவும் இருப்பார். சாதாரணமாக எல்லோரும் சிரித்து பேசிட்டு இருக்கிறவரையும் இருப்பார். எல்லாரை போலவாரி இருந்துட்டுருப்பார். இப்படிப்பட்டவர் தான் நிர்ணயம் பண்ணிட முடியாது. ஆனால் துரத்யயா, அதனால் அவரை அவ்வளோ வேகமாக அவர் இப்படிப்பட்டதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி நகர்ந்துட முடியாது. அவரை தாண்டி நம்ம செல்ல முடியாது. அவரோட கண்ணுக்கு முன்னாடி நம்ம என்னைக்கு இருந்துகிட்டே இருப்போம். அனந்த பாரஹா, அவர் எல்லையற்றவராக இருப்பார். அவருடைய முடிவையும் எல்லையையும் நம்மளால் காணவே முடியாது. அப்படிப்பட்டவர்களாக இருப்பார். அக்ஷோபியஹா, அசைக்க முடியாது அவரை. அவருடைய தன் நிலைமையிலேருந்து அவர் அசைச்சிட முடியாது. ஸ்திமிதோதா, எப்படின்னா அசைவு இல்லாத அமைதியான நீர் போட்டு இருப்பார். அப்படின்னா நடத்தினா கடலில் பார்த்தேன்னா மேலே தான் இதில் இருக்கும், அலைகள்லாம் இருந்துருக்கும். உள்ளே பார்த்தேன்னா ஆழமான இதில் நீர்கள்லாம் அமைதி அப்படியே இருக்கும். அதுபோல் அவர் இருப்பார். அர்ணவஹா, கடலை சொல்கிறார் இல்லையா? அப்போ யோகியர்கள்லாம் எப்படின்னா கடலை போன்று சமானமாக உடையவர்கள் அப்படி இருப்பார் அப்படிங்கிறார். இதற்கு ஏக்நாத் மகாராஜ் சரித்திர விசேஷமான விஷயங்களை தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். கடல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சமுத்திர ஜோ குருகரணே தியாஞ்சி பரிசபாலக்ஷணே கம்பீரத்வ பூர்ணபனே நிர்மலாசனே இத்தியாதி. சமுத்திரத்தை நான் குருவாக கொண்டுருக்கேன். ஏன்னா அதனுடைய லட்சணங்கள்லாம் நீ கேள்வா. கம்பீரத்வே பூர்ணப்பனே, அவர் அந்த சமுத்திரமானது எதுக்கும் இல்லாமல் கம்பீரமாக இருக்கும். அது அசைஞ்சு கொடுக்காது. தன்னோட நிலையில் என்றைக்கும் அப்படியே நின்றுருக்கும், கம்பீரமாக இருக்கும். பூர்ணப்பனே, சமுத்திரத்துக்கு எதுவும் தேவைன்னு ஒன்று இருப்பதில்லை, பூர்ணத்துவமாக இருக்குதில்ல. அதில் எல்லா நீர்கள் கொண்டு அலைகள் கொண்டு அதில் என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த உயிரினங்கள்லாம் அதில் வாழ்ந்துட்டு ரத்னங்கள்லாம் இருந்துட்டு இதில் என்னென்னு ஒன்று வேணும், பூர்ணமான ஒரு விஷயம் அந்த நீரில் இருந்துட்டுருக்குமா. அதான் கடல். அந்த கடல் அப்படி பூர்ணத்துவமாக இருக்குமா. நிர்மல அசனே இத்தியாதி, அப்படி தூய்மையுடையதாக இருக்குமா. அப்படிப்பட்டது கடல் அப்படிங்கிறது சொல்கிறார். எப்படி அப்படிங்கிறத கடலுக்குள்ள தத்துவத்தையும் சொல்கிறார், யோகியர்களுக்குள்ள தத்துவத்தையும் சொல்லி வர்ணிக்கிறார். சமுத்திர சதா சுப்பிரசன்ன
யோகி சதா பிரசன்னவதன கேவாஹி துசமூஷிலேபன நவே ஜான நிஜபோதே. சமுத்திர சதா சுப்பிரசன்ன. கடல் எப்படி இருக்கும்னா எப்போதும் தன் தெளிவாக சந்தோஷமாக அது அலைகள்லாம் கொண்டு அலைஞ்சுட்டே இருக்குமா. அப்படி பிரசன்னமாக இருக்குமா, சுப்பிரசன்ன. யோகி சதா பிரசன்ன வதன. அதே போல் யோகியர்களும் சந்தோஷமாக அவளை பார்த்தா நிர்மலமான ஒரு பிரகாசத்தோடு அவள் இருப்பாள். கேவாஹி துசமுஷலீபன அப்படின்னா அர்த்தம் எந்த ஒரு கலக்கம். சமுத்திரத்தில் பாருங்க எத்தனையோ விஷயங்கள் அதில் போய் இருக்கும், ஆனால் அது கலங்கி இருக்காது. அதுலேருந்து வர்ற நீர், அதில் வர அந்த அலைகள், அந்த அலையை நீங்கள் இருந்து கையில் எடுத்து எப்போதும் போல் ஒன்று போல் இருக்கும். அந்த தண்ணியும் நீரும் ஒன்று போல் இருந்துருக்கும். அதில் கலக்கம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா தெளிவாக இருக்கும் அந்த தண்ணிகள்லாம். அதில் மலம் அப்படிங்கிற அழுக்குகள்லாம் எதுவும் இருக்காது. அதுபோல் நவ்வே ஜான நிஜ போதே. அப்போ அதில் ஒரு கோபங்கள்லாம் அவளுக்கு இருக்காதான். நிஜ போதைன்னா தன் ஆத்மாவில் இருந்துருப்பாளாம். கோபம் இல்லாத, கலக்கம் இல்லாத ஒரு மாதிரி ஆனந்தமான ஒரு சுரூபத்தில் அந்த யோகியர்கள் இருப்பார்கள். எதை போல? கடலை போல. மீனல்யா சரிதாச்சே சமல ஜல சமுத்திர டகுலேன அதி நிர்மல தைசே நானா கர்மே கரிதா சகல சதாவிகல யோகியாம். மீனல்யா சரிதாச்சே சமல ஜல. இப்படி கடலில் பல பல நதிகளோட அழுக்குகள் அந்த ஜலங்கள் கொண்டு போய் கடலில் சேர்த்துடுறது. சேர்த்தாலும் அந்த கடல் கலங்குவதில்லை. அப்படின்னா அழுக்குகளோடு சேர்ந்து கலங்கி இருப்பதில்லை. என்றைக்கும் பூர்ணமாக தெளிவான நீரை கொண்டு அது இருக்குது. அதுபோல் தைசா நானா கர்மே கரிதா சகல. பலவிதமான செயல்களை செய்து கொண்டு இருந்தாலும், பலவிதமான கர்மங்களை செய்து கொண்டு இருந்தாலும் யோகியர்கள் என்றும் தன் நிலையில் மாற்றமடையில்லாமல், விகாரங்கள் கொண்டு இல்லாமல், அதாவது கோபமோ தாபமோ அடுத்தது காமமோ, இது மாதிரி 6 விதமான குணங்கள் எதுவும் கொள்ளாமல், காமம், குரோதம், பேராசை கொண்டிருக்கிறது, லோபம், மதம், எனக்கு தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இல்லாமல், ஒரு மாதிரியான விகாரங்கள் எதுவும் இல்லாமல் யோகியர்கள் தன்னை போல தானே பிரகாசமாக பரிபூர்ணமான சந்தோஷத்தோடு இருப்பார்கள். கடலை போலங்கிறார். ஜலே கம்பீர சாகர யோகியா ஸ்வானுபவே கம்பீர வேளா நுல்லங்கி சாகர நுல்லங்கி யோகீஸ்வர குரு ஆக்ஞாம். ஜலே கம்பீர சாகர. சாகரமானது தன்னோட இடத்துல போய் பாருங்க சமுத்திரத்தை, அது கம்பீரமாக எல்லா இடத்துலையும் பரவி அதுபோல் அலைகளோட அலைகளாக அடிச்சுட்டு அது வாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். யோகியா ஸ்வானுப வேகம்புர. அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? யோகியர்கள்னா தன்னோட ஆத்ம அனுபவம் பெற்றவர்களாக கம்பீரத்தோட, எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு விகாரங்களும் இல்லாமல், தான் தன்னிலைமையில் உயர்ந்து தானாகவே இருந்துருப்பான். வேளாண் உள்ளங்கி சாகர. ஒவ்வொரு வேளையிலையும் பார்த்தேன்னா அலைகள் அடித்து அந்த நீர் வந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஒரு கோடு இருக்கும். அந்த சமுத்திரம் அந்த கோட்டை தாண்டுவதில்லை. ஆனால் தாண்டி வந்துடுத்துனா, சமுத்திரம் வந்துடுத்துனா ஊரையே அடிச்சுமே. அப்படிலாம் இல்லாமல் அதுக்குள்ளே வரையறுக்கப்பட்ட இடத்துல மட்டுமே சாகரமானது தன் நீரை அலைகளோடு அடிச்சுட்டு நிற்கிறது. அதுபோல் நுல்லங்கி யோகீஸ்வர குரு ஆக்ஞா. அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, குரு ஒரு ஆக்ஞை கொடுத்துப்பார். அந்த ஆக்ஞை அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்துக்கணும். ஏக்நாத் மகாராஜுக்கு அவரோட குருநாதர், உன்னை வளர்த்த பாட்டன்மார்கள் அவர்கள்லாம் ரொம்ப வயசாகிடுது, நீ அவள் சொல்கிறபடி நடந்துட்டு, அவள் சொல்கிறபடி சம்சாரத்தில் இருந்துட்டு, கல்யாணம் பண்ணிட்டு, அவளையும் பார்த்துட்டு நீ அந்த இடத்துல இரு அப்படின்னு குரு ஆக்ஞை பண்ணார் ஜனார்தன சுவாமி. அந்த ஆக்ஞையை ஏக்நாத் மகாராஜ் எடுத்துட்டு அவர் கொடுத்த ஓலை எந்த இடத்துல கிடச்சதோ அந்த மரத்துக்கு கீழேயே வீடு கட்டிண்டு அந்த இடத்துலையே இருந்துட்டு எய்த்தாப்பில் பகவத் ஸ்மரணையோட விஜய் பாண்டரங்கனை வச்சுட்டு பகவத் பக்தி பண்ணிட்டு இருந்தார். தத்தாத்திரேய சுவாமி, ஜனார்தன சுவாமி எல்லோரும் அவரோட பக்தியையும் அவருடைய பெருமையையும் புகழ்ந்து பாராட்டினார். இப்படி நடந்தது. எப்படின்னா கடல் போல கம்பீரத்தோடு இருக்கார் இல்லையா ஏக்நாத் மகாராஜ். அவரோட சரித்திரங்களில் நம்ம பார்க்க முடியாது. அதுபோல சமுத்ரீன ரிகவே பலத்யாசி தோ புடவி ஜல கல்லோலேசி யோகியா புடவி சம்சாராசி பாவே தியாபாசி கேலியாம். கடலில் சமுத்ரீன ரிகவே பலத்யாசி. யாரும் பலத்தோட சமுத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது, அவ்வளோ ஈஸியாக நுழைஞ்சிட முடியாது.
தோபிடவி ஜலக்கல்லேலி. ஆனால் அந்த அலைகள்லாம் என்ன பண்ணும்னா யார் அப்படி போனாலும் அவளை மூழ்கி எடுத்துன்னு போயிடும். அதில் எடுத்துன்னு போய் யோகியா புடவி அதுபோல் யோகியர்கள்லாம் சம்சாரத்தில் போகிறான்னு வச்சுக்கோங்க, அவர்களுடைய சம்சாரம் என்னும் துயரத்தை மூழ்கடித்து விடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சம்சாரத்தில் பல பல துயரங்கள்லாம் வரும். இவா அங்கே போகிறார், அந்த துயரங்கள்லாம் என்ன பண்ணா இவர்கிட்ட அது எல்லாம் முழுகி அதுக்குள்ளே போயிடும், இவருக்குள்ளே போயிடுமே தவிர இவர் அதனால் பாதிக்கப்பட மாட்டார். எப்படி சமுத்திரத்துக்குள்ளே எத்தனை பேர் போனாலும் சமுத்திரத்துக்குள்ளே அதை இழுத்துட்டு உள்ளே போயிடும், அது மாதிரி இந்த யோகியர்கள்லாம் சம்சாரத்தில் போனாலும் சம்சாரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்கிட்ட உள்ளே வந்து சமாதி ஆகிடும் இவரோட ஹிருதயத்துக்குள்ளே. இவர் பூர்ண பிரம்மமாக ஆத்ம நிலை பெற்று பகவத் சிந்தனையோட பகவத் சாநித்தியத்தோட எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு பகவானே நினச்சிட்டு இருக்கக்கூடிய பரிபூர்ண स्वरूपरा இருப்பார். जो रिगणे निगणे जाने जली तो समुद्री करी आंगोली ये रासी लाठांच्या कल्लोली कासा कुली करीत सेम. जो रिगणे निगणे जाने जले, ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா கடலில் நீந்த தெரிஞ்சவன் கடலில் உள்ளே சென்று நீராடுறான். தோ சமுத்திரி கறி ஆங்கோலே, அவன் உள்ளே போய் குளிக்கிறான், அவன் நீராடுறான். ஏராசி லாட்டாஞ்சியா கல்லூலி காசா குளி கரிசி. ஆனால் மற்றவர்கள்லாம் இந்த அவளுக்கு இந்த ஸ்நானம் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நீந்த தெரிஞ்சிருக்கணும், கடலுக்குள்ளே தண்ணீரில் நீந்த தெரிஞ்சிருக்கணும், அதுக்குள்ளே மூழ்கி எந்திருக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அதில் போய் அதில் நீந்தி குளிப்பர். மற்றவா எல்லாம் அதுக்குள்ளே போகவே மாட்டார், தள்ளி இருப்பார்கள். அதுபோல் தைசியாச்சி யோகியாஞ்சி சலகீன கரவே பலத்தியாசி ஆப்ப பயே பீத்தி ஆப்பை சிதோபுகாசி சுசேவியா. அதுபோல் தனக்கு என்ன தேவையோ எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரோடையும் பழகிப்பா, எல்லாரோடையும் இருப்பா. ஆப்பபையே பீத்தியா ஆப்பைசி தோ பாவிகாசி சுசேவியா. என்ன யார்கிட்ட பயத்தோடு இருக்கணுமோ அவர்கிட்ட தன் நிலைமையோடு குறுகி அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பா. யார்கிட்ட கம்பீரமாக நடந்துக்கணும்னா நடந்துப்பா, யார்கிட்ட தெளிவாக பேசணுமோ பேசிப்பா. எல்லார்ட்டையும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட மாட்டா. தனக்கு கீழே இருக்கிறவாள்கிட்ட தனக்கு பக்தி சொல்லிக் கொடுக்கணுங்கிறவாளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவாள். தன்னை காட்டிலும் மிக உயர்ந்தவாளாக சம்சாரத்துலேயும் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவாள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பார். ஆனால் அவளுக்கும் புத்திமதி சொல்லி அவளை நல்ல விஷயத்தில் ஈடுபடுத்துவார். அதுபோல் யோகியர்களிடம் யார் வேண்டாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. சலகி நக்கரவே பலத்தியாசி. ஆனால் அவள்கிட்ட உரிமை எடுத்துன்னு நீ என்ன வேணாலும் அவளை பண்ணிடலான்னு நம்ம நினச்சி அவளை என்ன வேணாலும் சொல்லிடலான்னு இருக்க முடியாது. அவள் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாள். ஆனால் எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல டக்குன்னு சொல்லி காமிச்சிடுவாள். அதுபோல் ஆப்ப பயே பீத்தியா ஆப்பைசி. அவர்கள் பயத்தினால மக்கள் தாமாகவே அவள்கிட்ட போய் இருப்பாள். அப்புறம் இவாள்கிட்ட இந்த மாதிரி நம்ம தப்பாக நடந்துக்கிறோமே, இது தப்புன்னு சொல்லி அவளே விலகி போயிடுவாள் இந்த சம்சாரிகள்லாம். ஏன்னா இவர் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல தானே இருந்துட்டு தன்னோட நாமத்தை சொல்லிட்டு மற்றவாளை வந்தவாளுக்கும் அந்த நாமத்தை சொல்லி பழக்கப்படுத்தி அவளுக்கு அன்பையும் பக்தியையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பா இல்லையா. அதனால இந்த குரோதத்துலேயோ மோகத்திலேயோ வரக்கூடியவாள்லாம் வந்தவாள்லாம் கொஞ்ச நாளில் அவளே விலகி போயிடுவாளாம். झाल्या धनवंदु व्यवहारा उपायी नुल्लंगवे सागरा तैसे नुल्लंगवे யோகீஸ்வா நிருபா சுரவரா கிண்ணராம். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருந்தாலோ மிச்ச பெரியவர்களாக இருந்தாலோ தகுந்த உபாயங்கள் இன்றியோ அல்லது தன் விருப்பப்படியோ கடலை கடந்து விட முடியாது. ஒரு பெரிய வியாபாரியோ இல்லை தனவந்தனோ இல்லை தன்கிட்ட நிறைய பொருள்கள் வச்சுருக்கோன்னு நினச்சிட்டு கடலை கடந்து போயிட முடியுமா அப்படின்னா அவனால் கடந்து உடனே போயிட முடியாது. தன்னாலே போயிட முடியுமா? முடியாது. ஆனால் அரசர்களோ தேவர்களோ கிண்ணர்களோ யோகீஸ்வரன் எல்லையையும் கடக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யோகீஸ்வரர்களோட எல்லைனா இவா இப்படிப்பட்டவா தான் நினச்சிட்டு இவாள்கிட்ட உட்காந்து சாதாரணமாக பேசிட்டு இவாளை என்ன வேணாலும் நம்ம சொல்லிடலான்னு நினச்சிட்டு பெரிய ராஜாவாக இருக்கிறவன் வந்து நான் தான் ராஜான்னு அவளுக்கு முன்னாடி உட்காந்து கால் கட்டி செய்ய மாட்டான், செய்ய முடியாது. அவளுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போன உடனே அவரை நமஸ்காரம் பண்ண தோணிட்டு உங்களுக்கு. பெரிய ராஜர்களோ கிண்ணர்களோ தேவர்களோ யார் வந்தாலும் சாதுக்கள் முன்னாடி அவளோட பாச்சா படிக்காது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்படின்னா அவளோட பலங்கள்லாம் இவாளுக்கு முன்னாடி செல்லுபடியாகாது. எத்தனையோ பேர் வரட்டுமே, துகாராம் மகாராஜுக்கு முன்னாடி என்ன சிவபெருமானே வந்தார்,
என்ன கிருஷ்ண பரமாத்மாவே வந்தார். எல்லாரும் வந்து என்ன பண்ணார், துக்காராம் மகாராஜ் சமைக்கிறார். துக்காராம் மகாராஜ் அதை சமைச்சு சாப்பிட்டு இருக்கும்போது இவாளும் வந்து எங்களுக்கும் உங்களோட பிரசாதத்தை கொடுங்கோன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுண்டு அவருக்கு அனுகிரகத்தையும் பண்ணிட்டு இவா வாட்டுக்கு சென்றாலே தவிர அவருக்கு மேலே இவா இருக்கணுன்ற ஆசை அவளுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா துக்காராம் மகாராஜ் ஆத்ம ஞானி. அவர் வந்து ஞானத்தில் சிறந்தவர், பிரேமையில் சிறந்தவர். அவரை வந்து கடந்து செல்ல முடியுமான்னு ஒரு பெரிய பெரிய ராஜாவாக இருந்தான் இல்லையா சிவாஜி. அந்த ராஜாவாக இருந்தக்கூடியவன் கூட சிவாஜி மகாராஜ் அவருக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி கைகட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு தான். சமர்த்த ராமதாசருக்கு முன்னாடி சிவபெருமான், சமர்த்த ராமதாஸருக்கு முன்னாடி சிவாஜி அப்படிதானே இருந்தார். நீங்கள் குரு, நான் என்னுடைய எல்லா ராஜ்ய போகம் எல்லாத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சிவாஜி மகாராஜ் சமர்த்த ராமதாசர் முன்னாடி நின்று சமர்த்த ராமதாசரை கொண்டு அந்த மேடையில் அந்த ஒரு யுவராஜ பட்டம் மாதிரி அவருக்கு அழித்து அவர் பெரிய உயர்ந்த பதவியில் அவரை உட்காத்தி வச்சு தான் கீழே இருந்து நீங்கள் அரச பண்ணுங்கோ நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவ்வளவு தகுதி வாய்ந்தவர்கள் அவர். ராஜ புத்தி அவருக்கு கிடையாதுன்னு சொல்லிட முடியாதே. சமர்த்த ராமதாசருக்கு பெரியதுலேயே தானும் ராஜ புத்தியை, சாணக்கிய புத்தியெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி நடந்துக்கோ, நீ இப்படி நடந்துக்கோ, இப்படி நீ வந்து புத்திசாலியாக இருக்கணும், இப்படி நீ ராஜ்யம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்து மதத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தினாரு. அதே சமயத்தில் அவர் வந்து சம்சாரத்தில் இருக்கிற மக்களுக்கும் அவர் அனுகிரகம் பண்ணார், பக்தியை போதிச்சார். தான் தனிமையில் இருந்துட்டு நவகோடி நாமத்தை சொல்லி பகவான் ஸ்ரீராமனை அடைந்தார். ஆஞ்சநேய மூர்த்தியோட அனுகிரகத்தை பெற்றார். ஆஞ்சநேய மூர்த்தி கூடவே இருந்து இவருக்கு பஜன சாம்ராஜ்யத்தை சொல்லி கொடுத்தார் சமர்த்த ராமதாசர். இப்படி பெரிய மகான்கள்லாம் எப்படி இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையில் அந்த கம்பீரம்ங்கிறது, அந்த ஆன்ம பக்தி தான் அவளுக்கு கம்பீரமாக அவள் இருந்தா. திறமை உள்ளவர்களாக இருந்தா. ஏன்னா பக்தியில் திறமையாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் திறமை. அவள் எதுனாலும் அவள் மற்றவாளுக்கு சொல்லி அனுகிரகம் பண்ணிடுவாள். ஒரு சாதாரண மேட்டராக இருந்தால் கூட அந்த மேட்டரை அவள் சொல்லி அதை தெளிவுபடுத்து, அப்பா நீ இப்படி நடந்துக்கோ, நீ பக்தியில் இரு, உனக்கு எந்த ஒரு சஞ்சலங்களும் நீ வராது அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற அனுகிரகம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் யோகியர்கள் அப்படிங்கிறது சொல்றார். மலு நராகே சாகரி லாட்டா சரிசா டாக்கி துரி தைசாச்சி மலு யோகியா பீத்தரி தியானே நிர்தாரி நராகே. மலு நராகே சாகரி, சாகரத்தில் போய் பார்த்தா அழுக்குங்கிறது இருக்கா. ஒரு இறந்து போன உடலை கூட அதை அப்படியே தள்ளி விட்டுரும், ஓரம் கட்டி விட்டுரும். பெரிய ஒரு செருப்பு தூக்கி போடுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை அப்படி இப்படி போய் எங்கேயோ ஒரு இடத்துல கரை ஒதுங்கிடும். எதுவாக இருந்தாலுமே அந்த அழுக்குகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து உயிருள்ள ஜீவன்களை தான் வச்சிருக்குமே தவிர உயிரில்லாததெல்லாம் ஒதுக்கி விட்டுரும் கடலே. அதனால அது மிக உயர்ந்தது கடல். அதனால அது அலைகளோடு இருக்குமே தவிர அந்த அலைகளோடு சேர்ந்து வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வெளியில் தள்ளி விட்டுருமா. லாட்டா சரிசா டாக்கி துரி தைசாச்சி மலு யோகியா பித்ரி. அதுபோல் யோகியர்கள் மனசில் அழுக்குங்கிறது எழுக்கவே இருக்காது. அவர் கெட்ட புத்திங்கிறது அவன் மனசில் வரவே வராது. தியானே நிர்தாரினராக, அதனால் தியானத்தின் வலிமையாக அவர் தியானம் பண்ணி பகவத் சிந்தனையில் இருந்துகிட்டே இருப்பாள் இல்லையா. அதனால அவள்கிட்ட மிற்ற குணங்கள்லாம் அவள்கிட்ட இருப்பதே இல்லை. என்ன சாநித்தியம் இருக்குது, எனக்கு பகவான் இருக்கார், எனக்கு பகவான் என்னை பார்த்து கொள்வார் அப்படிங்கிறார். என்ன சொல்ற, மாஜியா விட்டோபாச்சா கைச பிரேம பாவா ஆப்புனச்சி தேவ ஹோய குரு. தானே வந்து தனக்கு குருவாக இருந்து தனக்கு அனுகிரகம் பண்றார் பகவான் அப்படிங்கிற விஷயத்துல துக்காராம் மகாராஜ் மிக கம்பீரமா இருந்தார். தனக்கு பகவான் இருக்கார் அப்படிங்கிறது அவர். ஆனால் பகவானை இருந்தாரே தவிர தன்னோட கஷ்டங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சால்வேஷனுக்காக பகவான் போய் இதை நீ செஞ்சு கொடுன்னு கூட கேட்கல. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார். ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டார். திருப்பி பரவநாச்சியாரை பார்க்க வரார். பரவநாச்சியார் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இப்படி 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கல, இனிமேல் என்னோட இடத்துக்கு வராதிங்க. சிவபெருமான் தூது போறார். அப்படி இருக்கிற பொழுது பகவான்கிட்ட போய் கேட்டு, நீங்களே எனக்கு தூது பண்ணி நான் அவளோட சேர்ந்து இருக்கிறதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னு பகவான்கிட்ட போய் கேட்குறார். அப்படி வேணும்னா கூட அதை பகவான்கிட்ட போய் கேட்டுக்கிறாள் தவிர ஞானியர்களுக்கெல்லாம் எதுவும் கேட்கணுங்கிற எண்ணமே இருக்கிறது இல்லை அவளுக்கு. அதனால யோகியர்களோட மனசில் தியானம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும், பகவானை பற்றி நினைப்புங்கிறது ஒன்று இருக்குமே தவிர மிற்ற விஷயங்கள்லாம் அவர்கள் மனசில் இருப்பதில்லை. அதனால் அவர்களில் அழுக்குங்கிறது அவர் மனசு இல்லாமல் சுத்தமாக இருக்கா. அதனால் அவர்களோட ஆடைகளும் பாருங்கள் சுத்த வெள்ளையாக அணிஞ்சுருப்பா. அதனால் சுத்த வெள்ளையாக அணிஞ்சுருப்பதற்கு காரணம்
ஞானியர்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய யோகி ராம் சுரத்குமார் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய மகான்கள்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாரும் பேர் வார்க்கரை சம்பிரதாயம் அத்தனை பேர் எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பா. ஏன்னா சுத்தம், மனசு சுத்தமாக இருக்கு அவளுக்கு. பகவத் பிரமையில் சன்னியாசிகளாக இல்லை, காவி வஸ்திரத்தையும் அடையலை, ஒயிட்டு தான் அணிஞ்சுன்னு இருக்கா. ஏன்னா ஒயிட்டுங்கிறது என்ன, மிகவும் சுத்தமான அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியதானா இருக்குது. அதனால தான் சமுத்ரி மீனலி தாமிரபணி தேத்தே சாகலி முக்தா பலாஞ்சி காணி யோகியா மீனலி ஸ்ரத்தாயே உனி தேத்த முக்தா காணி முமுக்ஷாம். இப்படி தாமிரபணி அப்படின்னு தாமிரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நதி இருக்கே, அது கடலில் போய் கலக்கிறது தான். அந்த கடலில் கடக்கிற இடத்துல உள்ளே போனால் அதுலேருந்து தேத்தே சாகலி முக்தா பலாஞ்சி காணி, அதில் நிறைய முத்துக்கள்லாம் உள்ள சிப்பிகள் நிறைய இருக்கும். அது வந்துதான். அதுபோல் யோகியா மினலி ஸ்ரத்தா ஏவனி, எப்படி யோகியர்கள்ட்ட நீங்கள் வந்து பாருங்கோ, அந்த முமுக்ஷு முக்தி கொடுப்பவர்கள்ட்ட முக்திங்கிறதே சுரங்கமாக இருக்குமா. என்னது அப்படின்னா முக்த காணி முமுக்ஷம். முமுக்ஷம் என்னென்னா பகவானை அறிஞ்சிக்கிறது, பகவானை தெரிஞ்சுருக்கிறது, பகவானோட இருக்கணும்னு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவாளுகளுக்கு அந்த முக்திங்கிறது என்ன, வெளி விஷயங்களே என்கிட்ட வேண்டாம்னு இருக்கிறதுனால அந்த முக்த அப்படிங்கிறது அந்த காணி, அந்த களஞ்சியம், முக்திங்கிறது ஒரு களஞ்சியமாக அவள்கிட்ட இருந்துருப்பாளாம். எல்லாத்தையும் விட்ட, எல்லாற்றையும் வேண்டான்னு ஒதுக்கி, ஆனால் பகவான் மட்டுமே நமக்கு அப்படின்னு இருக்கிற அந்த முத்து, பகவத் சாநித்தியம்ங்கிற முத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பூர்ணப்பணம் அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால அவள்கிட்ட முக்திங்கிறது அவள்கிட்ட இருக்குமா. அந்த முக்திங்கிறது கைவல்ய பதமாக இருக்கக்கூடிய ரூபமாகவே இருக்கிறார். அதனால தான் ஞானேஸ்வர் மாவுலியை சொல்கிறார் கைவல்ய பதாதிகார சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கைவல்யம், சாம்ராஜ்யம், முக்திங்கிறது அவள் அந்த ரூபமாகவே அவள் இருக்கா. வெளியில் போய் பார்க்க வேண்டாம், அவளே முக்த ஸ்வரூபர்கள். அவளை பார்த்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முக்திங்கிறது வந்துடுமா. அதுக்கு தான் விஸ்ராந்தி சேஸ்தான ஸ்வான சுவாமி சந்தாஞ்சி மாகேர அப்படின்னு பாடுறான். விஸ்ராந்தி சேஸ்தான சந்தாஞ்சே மாஹேர அப்படின்னு யாருன்னா சாதுக்களுடைய இடம் இருக்கே, மாஹேரன் எங்களுக்கு அம்மா வீடு மாதிரி எதுன்னா சாதுக்கள் இருக்கிற இடமா. அது என்னென்னா விஸ்ராந்தி ஸ்தானம், அது விஸ்ராந்தி கொடுக்கக்கூடிய இடமா. அந்த இடம் என்னென்னா கைவல்ய பதத்தை கொடுக்கக்கூடியது, சாம்ராஜ்யத்தை பெற்றிருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது தான் சாதுக்கள். அவர்கள் ஒரு முக்தி சுரங்கம் அப்படின்னு சொல்கிறார். ஜோ சமுத்ரா மாஜிரி கோணிராஹே தோ நானா பரீஞ்சே ரத்னே லாஹே யோகியா மாஜி ஜோ சமாயே தியான்சே வந்திதி பாயே சித்திரத்தே. தோ சமுத்ரா மாஜி கோணிராஹே, கடலுக்குள் உள்ள மூழ்கி செல்றானே எல்லாம் தெரிஞ்சவன், அவன் என்ன பண்ணுறான், பல வகை ரத்னங்களை எடுத்துன்னு வரான். தோ நானா பிரேஞ்சி ரத்னலாகே யோகியா மாஜி ஜோ சமாயே. இது மாதிரி யோகியர்கள்ட்டெல்லாம் நிறைய அடைக்கலமாக இருக்குது, நிறைய ரத்னங்கள். என்னென்னா ஞான ரத்னங்கள் இருக்கான் அவள்கிட்ட. என்ன தியாஞ்சே வந்திதி பாய சித்திரத்தேன், அப்படிப்பட்ட ஞான ரத்னங்கள் எல்லாம். என்ன ஞான ரத்னங்கள், தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிறதும் சதுர்வித புருஷார்த்தங்கள்னு சொல்லக்கூடியது. அப்புறம் 4 விதமான முக்திகள், சாலோகம், சாரூபம், சாமித்யம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அவரோட காலடியில் இருக்கா. தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அவள் காலடியில் இருக்குது. ஆனால் சாலோகம் அப்படின்னு பகவத் வைகுண்டமே அவள் காலடியில் இருக்குது. சாரூபங்கிறது பகவானுடைய ரூபமே, இவாளை பார்த்தாலே போதுமா, அந்த ஸ்ரேயஸ், அந்த அழகு, அந்த பிரகாசம் அவள்கிட்ட இருக்குமா, அவளை பார்த்தாலே போதுமா. சாரூபம். சாமீப்பியம் என்ன, பகவான்கிட்ட இருக்கிற மாதிரி அவகிட்ட இருந்துட்டு நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கலாமா. சாயுஜ்யங்கிற முக்திங்கிறது அவளை பார்த்தாலே கிடைக்கிறதா. இதெல்லாம் அவள்கிட்ட இருக்கிற போது எல்லாம் அவளை காலடியில் வணங்குறது. ஜெய்சி சமுத்ராஞ்சி மரியாதா கோனாசி நக்கரவே கதா தைசி யோகியாஞ்சி மரியாதா சாஸ்திரா வேதா நக்கராவே. கடலினுடைய எல்லையை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிற. ஜெய்சி சமுத்ராஞ்சி மரியாதை, அதனோட மரியாதை என்னென்னா அது அந்த எல்லைக்கு உட்பட்டு, அதுக்கப்புறம் அது மீறி வராது. அது யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது, அதை நிர்ணயிக்கவும் முடியாது. தைஷி யோகியாஞ்சி மரியாதா சாஸ்திரா வேத நக்கராவே. அதுபோல் யோகியர்களோட மகிமையையும் சாஸ்திரங்களோ வேதங்களோ புராணங்களோ வர்ணித்து சொல்ல முடியாதாம். அப்படிப்பட்ட அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் இவர்கள். பகவானா? ஆமாம். இவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இவாழ்கிட்ட இருக்கா? ஆமாம் இருக்குது. சாஸ்திர விஷயங்களை கொண்டுருக்காளா? ஆமாம் கொண்டுருக்காள். புராண இதிகாசங்கள்லாம் அவள்கிட்ட தெரியறதா? ஆமாம் தெரியறது. அப்போ என்ன இவாழ்கிட்ட இல்லைன்னா, அப்படிப்பட்ட எல்லாம் தெரிஞ்ச ஆத்ம ஞானியாக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் மாவுலி மாதிரி, ராகவேந்திரர் மாதிரி, யோகி ராம் சுரத்குமார் மாதிரி, இன்னும் வேறு பெரிய மகா பெரியவா மாதிரி பெரிய வாழலாம் இப்படி இருக்கலாம்.
இதில் பார்த்து நம்ம இவாள்கிட்ட இருக்கணுமா. நம்ம சம்சாரத்தில் இருந்துகிட்டே இருக்கிறோம். சரி என்னடா பண்ணுறதுன்னா அடிக்கடி குரு சன்னிதானத்துக்கு போய் தரிசனம் பண்ணி 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 இல்லை சமாதியாக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வந்துடணும். இல்லை சத்சங்கத்துக்கு போயிட்டு வரணும். அவள் பாடுறதுல நினச்சிட்டு அவள் எந்த குருமார்களை சொல்கிறாளோ அவளை மனசில் வாங்கிட்டு அவளை போல் நம்ம இருக்கணும். சரி இல்லையா, ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணுவோம், பெரிய பெரிய பக்தமாள் சரித்திரங்கள்லாம் வாசிப்போம், அதன் மூலமாக நம்ம பக்த சரித்திரங்களை தெரிஞ்சுப்போம், அவளை போல் நம்ம நடந்துப்போம், அவள்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் கற்றுண்டு நம்ம இந்த சம்சாரத்தில் இருந்துருப்போம். அவள் சொன்னதை எடுத்துக்காட்டாக மனசில் வச்சுட்டு இது எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இதை கடந்து நம்ம போயிடுவோம். இதுதான் प्रवाहे वीन जल समुद्री जेवी निश्चल मृत्यु भव वीने असंचल असे केवल யோகியாம். நீரோட்டு பிரவாகே வீண ஜல, ஜலம் பெரிய நீரோட்டங்கள்லாம் இல்லாத அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய ஜலம் இருக்கே, எப்படி தெளிவாக இருக்குமோ. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அலைகளாக வந்துருக்குமா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியான அலைகள் இல்லாத அமைதியாக இருக்குமா. இதை கண்ணால் நீங்கள் பார்க்க முடியுமா. அதுபோல் யோகியர்களும் மனசில் எந்த ஒரு கவலையோ பயமோ இல்லாமல், மரண பயம் கூட இல்லாமல் இருப்பாளாம். மிருத்யு பயவீன ஆசஞ்சல, மிருத்யு பயம் கூட நம்ம செத்து போயிடுவோமேன்னு இருக்க மாட்டான். எது சாகிறது? உடம்பு தானே. எது சாகிறது? மனசு தானே. எது சாகிறது? மனசில் இருக்கிற எண்ணங்கள் தானே. அப்போ எது நிலைச்சிருக்க போகிறது? ஆத்மா தானே. ஆனால் இந்த ஆத்மாவே நம்ம பிடிச்சிப்போம் அப்படின்னு. சரி, ஆத்மாவை பிடிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பகவானை நம்ம பிரீத்தி கொண்டு அந்த பகவானே மனசால் தியானம் பண்ணி அந்த ஆத்மாவே பகவானை ஆக்கி அந்த பகவானோட சேர்ந்து அவள் உள்ளுக்குள்ளே நாம சொல்லிட்டு அப்படியே அதோடு சேர்ந்துருக்கும் போது இந்த உடலை பற்றியான கவலைகள் அவளுக்கு இருக்குது. சதாசிவ பிரம்மேந்திரான் ஆத்ம பரிச்சயம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். ஒருத்தன் வெட்டுனா கையை, அது கூட அவருக்கு தெரியல. இப்படி பார்க்குறாரு, சுவாமி உங்கள் கையை வெட்டிட்டாங்க அப்படின்னோடனே அந்த வெட்டின கையில் பொருத்தின்னு அவள் கிளம்பி போனான். இது எப்படி நடக்கிறதுனா இது பகவத் சாநித்தியத்தினாலும் நடக்குது. எதுக்கும் கவலைப்பட மாட்டாளாம். சமுத்ரி பிரவாகோ நவே காஹி சதா பூர்ண டாயிஞ்சியாட்டாயி தைசே யோகியா ஜன்ம மரணாகி பரிபூர்ண பாகி சர்வதாம். கடல் நீர் எப்போதும் ஒரே இடத்துல இருந்துருக்கிற மாதிரி சமுத்ரி பிரவாகோ நவேகாகி, ஏன்னா அது ஒரு இடத்துல இருந்து அது பிரவாகமாகி எல்லா இடத்துலையும் ஓடுங்கிறது இல்லை. சதா பூர்ண டாயின்ச்சா டாய், எப்பொழுதும் நிறைஞ்சு அது வாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்குமா. அதுபோல் யோகியர்களுக்கும் பிறப்பு இறப்பு ஜென்ம மரணனாகி யோகியா பரிபூர்ண பாகி சரதா, எப்பொழுதும் பரிபூர்ணமாக ஜென்ம மரணத்தை தாண்டி. ஞானானந்த பகவானை பார்த்துருக்கலா, அவர்கள்லாம் பெரிய மகான்கள், அவள்லாம் அப்படி இருப்பாளாம். அவர் எத்தனை வயசு எத்தனை இயர்ஸ், அந்த 1200 இயர்ஸ் சொல்லக்கூடியவராக இருக்காராம். அவருக்கு 4 இடத்துல சமாதிகள் சொல்கிறார். என்ன சிந்தலிங்கம் மடம் சொல்கிறார், தபோவனம்னு சொல்கிறார். இந்த மாதிரி பல பல இடங்கள், சீனாவில் கூட ஒரு இடத்துல அவருக்கு சமாதி பண்ணியிருக்கான்னு சொல்கிறார். இப்படி ரஷ்யா, சீனா இல்லை ரஷ்யா, இப்படி பல இடங்களில் அவர் இருக்காரதா கேள்விப்படுற பொழுது இப்படி மகான்கள்லாம் எப்படி இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் மக்களுக்காக இருந்து தான் தபஸ் பண்ணி மக்களுக்கு வேணுங்கிற அந்த தப்போ வலிமையை மக்களுக்கு கொடுத்துட்டு தனக்கு சிஷ்யர்கள் பரம்பரையை உண்டாக்கிட்டு அவர் கிளம்பினார். அந்த மாதிரி மகான்களுடைய அனுகிரகம் இருந்தால் பரிபூர்ணமாக எல்லாம் நடக்குமா. சமுத்திர லக்ஷணே சாதிதா அதிக தசாலி ஹாத்தா தே யோகியாச்சி யோகியதா பரிசதத்துவதா சாங்கினம். கடலில் உள்ள குணங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதிக தசா அலிஹாத்தான், அதில் மிக மிக உயர்ந்த நிலைகள்லாம் கடலில் இருக்கிற குணங்களை பார்த்தா தெரியுமா. அதுபோல் யோகியர்களோட இதுலேயும் பார்த்தாக்க மில பெரிய பெரிய பெருமை வாய்ந்த குணங்கள்லாம் அவள்கிட்ட இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. சமுத்ராமாஜி ஜல லாட்டாங்காலி அதி சஞ்சல யோகியா அந்தரி அதி நிச்சல நாகி தலமல கல்பனாம். கடலில் மேற்பரப்பில் அலைகளுக்கு மேலே நீர்லாம் சலனத்தோடு இருக்கும், ஆனால் உள்ளே போக 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 நிச்சலனமாக இருக்குமா. அதுபோல் சலனம் இல்லாமல் அமைதியாக அந்த நாகி தளமலை கல்பனா, தளமலான்னு இருக்க மாட்டாளாம், எதுக்கும் வருத்தப்பட்டு இருக்க மாட்டாளாம், எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாளாம். யோகியர்கள் தனக்கு கிடைச்சதை வச்சுட்டு தான் பரிபூர்ணமாக இருந்துகிட்டே இருப்பாளாம். சமுத்திரக்ஷோபே வேளோ வேளே யோகியா க்ஷோபேன கவனே காலே சர்வதா யோகி நுச்சம்பளே யோகபலே சாவது. கடல் அவ்வப்போது கொந்தளிச்சுட்டே இருக்குமா, ஆனால் யோகி அது கூட எந்த காலத்துலேயும் கொந்தளிக்க மாட்டாங்க. கடலில் கூட ஏற்படும் நிலநடுக்கங்கள்லாம் வரும், பெரிய சுழற்சி வரும், கடல்லையும் எல்லாங்கள் உண்டாகும், பல பல நீர் சுழற்சிகள்லாம் உண்டாகும், அதெல்லாம் உண்டாகும். ஆனால் யோகியர்கள் விழிப்புடன் இருந்துகிட்டே இருப்பாளாம். என்றைக்கும் அவளை இந்த தாப்பங்கள்லாம் அவளை தாக்காதான்.
समुद्री भरते पर्व संबंधे योगिया परिपूर्ण सदानंदे समुद्री चढ़ुवो हटू चांदे योगिया निजबोधे सदा समम. சந்திரனோட திதிகள்லாம் வந்தாக்க சமுத்திரத்தில் அமாவாசை வந்தால் பௌர்ணமிகள் வந்தாலும் சமுத்திரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு கொந்தளிப்புகள்லாம் உண்டாகும். ஆனால் யோகியர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு கொந்தளிப்போ எதுவும் இல்லாமல் சீரானவன் எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்துருப்பாளாம். எந்த மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் என்ன கிடைத்தாலும் பசியால் இருந்தாலும் அவர்கள் ஒரே இடத்துல இருப்பா. அவள் ரொம்ப பசியாக இருக்கான்னா இந்த பூமி மாதாவே யார் மூலமாக அவளை கொடுத்து செஞ்சிடுவாள். அவள் அந்த உலகத்தில் அந்த அன்னபூரணி மனசால் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பசியோடு வாட விடவே மாட்டாளாம். அன்னபூர்ணியாக சதா சர்வகாலமும் அம்பாள் இங்கே நிறைஞ்சி இந்த பூமியில் எல்லாருக்கும் கொடுப்பாளாம். அதுபோல் யோகியர்களும் எல்லோருக்கும் செஞ்சு கொடுப்பா. யார் யாருக்கும் யாராலையும் ஒரு உபயோகப்படுற மாதிரி நடந்துப்பாள். மற்றவாளுக்கு மற்றவா மூலமாக உபயோகம் உண்டு பண்ணுற மாதிரி அவள் செஞ்சு விட்டுருவாள். அதனால் யாரும் அவர் இடத்துக்கு வந்தாக்க கவலையோடையோ பசியோடையோ இருக்கணுங்கிறது இல்லை. பரிபூர்ண நிலையில் அவள் இருப்பாள். समुद्र सर्वा प्रतीक्षार तैसे नवा योगीश्वर तो सर्वा जीवासी मधुर போது சாச்சார பைதாசா. எப்படி கடல் நீர் எல்லோருக்கும் உப்பாக இருக்குது, ஆனால் யோகீஸ்வரர்கள் அப்படி இல்லை, எல்லோருக்கும் இனிமையானவராக இருக்க. கடல் நீர் உப்பாக இருக்குது, அந்த உப்பாக இருக்கிற நீரை கூட நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் யோகியர்கள்ட்ட போய் ஆத்ம சமாதானம் கிடைக்கணும்னு அவள்கிட்ட போய் உட்காந்து பிரேமையோடு இருந்தேன்னா உங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சி ஆத்ம திருப்தியும் கொடுத்து உங்கள் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போக்கி நீ நன்னா சந்தோஷமாக இருங்கிற விஷயத்தை போதிச்சிருவாளாம். அப்படிப்பட்டவர் உயர்ந்த குணமுடையவாளாக இருப்பாளாம். ஜயாசி போது நகி புறத்தா அனுபவனேனே நிஜாத்மதா தியாசி கைஞ்சி முதிரத்தா ஜேவி ஆபக்வதா சேந்தேச்சி. முழுமையான ஞானமும் ஆத்ம ஞானமும் இல்லாதவனுக்கு ஜாசி போது நகி புறத்தா அனுபவ நேனே நிஜாத்மதா, அனுபவம் இல்லை, ஆத்மஸ்வரூப ஞானம் இல்லை அப்படின்னா அவன்கிட்ட எப்படி இந்த மதுரத்தான்ங்கிறது இப்படி இனிமைங்கிறது அவள்கிட்ட எப்படி இருக்கும்? எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பா. ஏன்னா ஆத்ம ஞானம் இல்லையே. அதனால பார்க்கிறவன் எல்லாம் பகவத் ஸ்வரூபம்னு பார்க்கக்கூடியது இல்லைங்கிறதுனால சண்டையும் சிடுசிடுன்னு இருக்கிறவனும் இருப்பான், மற்றவாளுக்கு செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவன் வேண்டாம். ஜேவி ஆப்பக்குவத்ததா செஞ்சேசி. அவனுக்கு பழுக்காத காய் இருக்குல்ல, பழுக்காத காயில் இனிமே எப்படி இருக்கும்? ஒரு காயாக இருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கல் மாதிரி இருக்கும். அதுவே பழுத்திருந்தது எவ்வளவு இனிப்பாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கு இல்லையா? அது மாதிரி பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருக்கிறதுனால அவள் எல்லாத்தையும் மிருதுவாகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் மிருது சபாகிய நவநீதன்னு சொல்கிறா இல்லையா? எப்படி வெண்ணெய் சாஃப்டாக இருக்கு இல்லையா? அது போல் அவள் ரொம்ப சாஃப்டாக இருப்பாளாம், சகஜமாக இருப்பாளாம், எல்லாத்தையும் சகஜமாக சிரித்து பழகுவாளாம். ஞானானந்த மகாராஜ் வாசலில் தன்னுடைய சிஷ்யர்கள் வரப்போகிறான்னு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாராம். வாங்கோ வாங்கோ, உங்களுக்காக தான் இங்கே நல்லா சமைச்சு வச்சுருக்கேன், நீங்கள் வாங்கோ சாப்பிட வாங்கோ, நீங்கள் வரப்போகிறேங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பக்தர்கள்லாம் வந்திருக்கா ஒரு 10 பேர், அவளுக்காக சமைச்சு வைக்க சொல்லி சாப்பாடு போட்டாராம். முன்னாடியே சொல்லிட்டாராம் இவாளெல்லாம் வருவான்னு. ஒரு இடத்துக்கு போகிறாராம். இங்கே நிறைய வாழை பழம் இருக்கு இல்லையா? வாழைப்பழம் அந்த தாரை கொண்டு 2-3 பேர் வைக்க சொன்னாராம். என்ன அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழித்து வானரங்கள் அத்தனையும் வந்தால் அதுங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாலாம். அங்கே வந்த பக்தர் இவர் சொன்னாருங்கிறதுக்கு தாராக வாழைப்பழங்கள் வாங்கி கொண்டு வச்சாராம். கொஞ்சம் நேரத்தில் அந்த வானரங்கள்லாம் எல்லாருக்கும் வந்துருத்தான் படபடையாக. அதுங்களுக்கு எல்லாருக்கும் கையில் எடுத்து கொடுத்தாரா. அதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக போயிட்டான். இது யாரால் முடியும்னா பூர்ணத்துவமாக இருக்கிறதுனால தான் அவருக்கு எல்லாம் தெரியாது. என்ன நடக்க போகிறது நடந்தது எல்லாருமே அறியும் தன்மை உடையவராக இருக்கிறதுனால தான் எல்லாம் தெரிஞ்சது. சாகரி வருஷல்யா கண விருத்தா ஜாயேதே ஜீவன தைசா யோகியா நவேஜான சேவில்யா விருத்தப்பனையேவோ நிதி. கடலில் வருஷல்யா கண சாகரத்தில் கடலில் போய் மழை பெஞ்சதுன்னா அது வீணாக போயிடுமா. ஆனால் யோகியர்கள் அப்படி இல்லை. அவர்கள்ட்ட போய் என்ன கொடுத்துருந்தாலும் அதற்கு பலன் கிடைக்குமா. இப்போ பெரிய மகான் இருக்கு, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நிறைய என்கிட்ட இருக்கிற சொத்து இருக்குது, எனக்கு வேண்டாம், இந்தாங்கோ இதை நீங்கள் பண்ணுங்கன்னா இதை எடுத்து இதை மற்றவாளுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவார். அதனால பெரிய பெரியவாள்லாம் என்ன பண்ணுறான்னா தனக்கு அப்புறம் சந்ததிகள் இல்லைன்னா பேசாமல் மடத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுறா. அவள் இது 4 பேருக்கு உபயோகமான காரியங்களில் ஈடுபடுத்துவா அப்படின்னு. அல்பஹி யோகியா ஹோயேகே தா தேனே நிவாரி பவவியதா யா லாகி முமுக்ஷி சர்வதா பகவத் பக்தா பஜாவே.
அதனால இது யோகியர்கள்ட்டேருந்து சில உபதேசம் பெற்றாலும் அல்பகி யோகியா ஹோய கேட்டா அவள்கிட்டருந்து சில சாதாரண ஒரு சின்ன விஷயத்தில் உபதேசமாக பெற்று வந்தாலும் அவளோட பிறவி துன்பத்தை அது போக்கும். அவள்கிட்டருந்து ஒரு மந்திரோபதேசத்தை வாங்கின்னு வந்தால் அந்த மந்திரோபதேசம் சர்வசாதாரணமாக இத்தினூண்டாக இருக்கும், காதில் சொல்லிட்டு போயிடுவாளே இருக்கும். அதை இவன் அதை புடம்போட்டு அதை மனசில் தியானம் பண்ணி அதை சொல்ல 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 அந்த மந்திர சக்தியானது அவனுக்கு பல விதத்துலேயும் லாபமாக இருக்கும். எனவே முக்தி விரும்புபவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பகவத் பக்தர்களான யோகிகளை சேவிக்க வேண்டும். யாலாகி முமுக்ஷி சர்வதா பகவத் பக்தா பஜாவே. பகவத் பக்தர்களை அவர்களை பஜிக்க வேண்டும், யோகியர்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். சம்ருத்த காமோஹீனோவா நாராயணோ பரோ முனிஹி நோத்சர்பேத ந சுஷ்யேத சரித்விரிவ சாகரஹ. சமுத்திர காமஹா விரும்பிய செல்வங்கள் போகங்கள் அனைத்தும் நிறைந்திருக்குமா. இதில் சம்ருத்த காமஹா சமுத்திரத்திலேயே போய் பாருங்களேன், எல்லா விதமான ரத்னங்களும் அதுலேருந்து தான் வந்து சமுத்திரராஜனை போய் கடைஞ்ச இல்லையா அதுலேருந்து எடுத்துன்னு வந்தா இல்லையா, அந்த மாதிரி சமுத்திரத்தில் இல்லாத ரத்னங்கள் இல்லை எல்லாம் அதில் கிடைக்குமா. ஹீனவா அதில் எதுவுமே இல்லாத இல்லை வருந்தின நிலைமையில அதுக்கு கிடையாது. நாராயண பரமுனிகி சம்ருத்த காமஹா விரும்பிய செல்வங்கள் போகங்கள் எல்லாம் இருக்கும் நிலையிலையும், ஹீனவா அவை எதுவும் இல்லாத வறுமை நிலையிலும், நாராயண பரமுனிகி இந்த யோகியர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா நாராயணனையே தஞ்சம் அடைஞ்சிருக்கும். சம்ருத்த காமஹா ஹீனவா நாராயண பரமுனிகி நோத் சர்பேத். அதனால் இப்போ திடீர்னு மகிழ்ச்சி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு, அதனால பொங்கி ஓன்னு சத்தம் போட்டு பண்ண மாட்டார். சரித் வீரிவ சாகரஹ ந சுஷ்யேத்து அது இல்லைன்னு வச்சுக்கோங்க கவலையினால் வாடி வருந்துடும். கிடச்சிடுத்து நிறைய பொருள்கள்லாம் கிடச்சிடுத்துன்னு சந்தோஷப்பட்டு குடிக்கவும் இல்லை, ஒன்றும் கிடைக்கலேங்கிறதுக்கால வாடி வருந்தவும் இல்லை. சரித் வீரிவ சாகரஹா அதனால் ஆறுகள்லாம் கடலில் கலந்தாலும் கலக்காவிட்டாலும் கடல் எப்படி இருக்கிறதோ அது தன்மையில் இருக்கு இல்லையா, அதுபோல் யோகியர்கள்லாம் இருந்துகிட்டே இருப்பா அப்படிங்கிறார். கடலில் நிறைய ஆறுகள்லாம் கலந்தா என்ன, கடலில் இன்னும் தண்ணீர் பெருகணும் இல்லையா, பெருகிட்டுங்கிறதுனால தண்ணீர் இன்னும் ஓடி ஆடி அந்த தனக்கு இருக்கிற நிர்ணயம் பண்ண இடத்த விட்டு மீறி வருதான்னு அது கிடையவே கிடையாது. எத்தனை ஆறுகள் போனாலும் அதுக்குன்னு இருக்கிற அந்த குறுகிய வட்டத்தில் தான் அது அந்த கடல் தன்னுடைய வரம்பை மீறுவதில்லை, அந்த வரம்பு அது மீறுறது இல்லை. அதுபோல் அதில் ஒன்றுமே வரல, நதியில் இருக்கிற தண்ணிகளே வரையினாலும் அது எப்பவும் போல் அந்த கடலில் இருக்கிற தண்ணீர் இருந்துகிட்டே இருக்குது, அது அலைகளை கொண்டு வந்துட்டுருக்கு போட்டுருக்கு, அது இருந்துட்டு இருக்குது. எப்போ அந்த தண்ணி குறைஞ்சது, எப்போ அதுலேருந்து தண்ணீர் வருதுங்கிறது யாருக்கும் தெரியல. சூரிய பகவான் உதிக்கிறான், நிறைய கடலில் இருக்கிற நீரெல்லாம் எடுத்து வானத்தில் மேகமாக அதை எடுத்துட்டு போயிடுறான். அப்படி போனாலுமே கடலில் இருக்கிற நீர் குறையிறதா இல்லவே இல்லை. கடல் என்றைக்கும் போல் கம்பீரமாக அது தன் நிலையில் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இவர் அவதூதரான தத்தாத்திரேயர் இந்த கடலை எடுத்து சொன்னார். மழை காலத்தில் எப்படி இருக்கோ அது போலையும் வெயில் காலத்தில், மழை காலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறது, வெயில் காலத்தில் தண்ணீரெல்லாம் எடுத்துன்றது இருந்தாலும் கடல் தன் நிலையில் இருக்கிறது, அதை தன்னோட நிலையை தாண்டி பொங்குவதில்லை. அதே போல் கோடை காலத்துலேயும் தண்ணீரில் நதிகள்லேருந்து தண்ணீர் வர்றதில்லை. ஆனால் குளிர்காலத்தில் அதாவது மழை காலத்தில் தண்ணீர் வருது அப்படிங்கிறதுனாலையும் வர்றதுனால தண்ணீர் பெருக்கெடுக்கிறது இல்லை, தண்ணீர் வரப்பு இல்லைங்கிறதுனால அது வற்றி போவதும் இல்லை, எல்லாம் ஒரே இடத்துல சீராக இருந்துருக்கு. அதுபோல் யோகியர்களோட மனநிலையும் என்றைக்கும் ஒரே மாதிரி இருந்துருக்கும் சமிருத்தரை போல அப்படிங்கிறத சொல்கிறார். அதற்கு எப்படி வர்ணிக்கிறார் ஏக்நாத் மகாராஜ் அப்படின்னு பார்க்கலாம். वर्षाकाली सरिता सकल गेवुनियाल्या अमूपजल तेने हर्षे जेना प्रबल न चढ़े जाल लजा जलाब्धि
மழை காலத்தில் ஆறுகள்னால் வற்றாமல் நீரை கொண்டு வந்து கடலில் சேர்க்கறது. அதனால பெருமகிழ்ச்சி அடைந்து இந்த கரை தன்னோட வரம்பை மீறி வெளியில் வர்றது, பொங்கி வருவதில்லை அப்படிங்கிறது சொல்ல. வருஷாக்காளி சரிதா சக்கல கேவுனியா ஆலியா அமூப்ப ஜலம், நிறைய ஜலத்தை எடுத்துன்னு கொட்டின்னு வந்துருக்கு. இதனால இந்த சமுத்திரமானது நல்லா நிறைய பூரிச்சு போய் தண்ணியை வெளியில் கொண்டு பெருக்கெடுத்துட்டு தண்ணியில் தன்னோட வரம்பு மீறி வருவதில்லை. கிரீஷ்ம காலாஞ்சிய பிராப்தி சரிதாஞ்சே யாவே ராகதி தேமானோன்யா கந்தி ஆப்பம் பந்தி ஓகட்டேனா. அதே மாதிரி கோடை காலம் வந்துருத்தினாலும் ஆறுகள்லேருந்து நீர் வருவது நின்று போனாலும் கடல் மனம் வருந்தி வற்றி போவதில்லை. கடலில் நீரே வரலைனாலும் உடனே அது கோடை காலத்தில் வெந்நீர் மாதிரி தண்ணீரெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறது. அந்த கிரணங்கள்லாம் சூரிய கிரணங்கள்லாம் அப்படின்னா கூட சூரியனே தண்ணீரை எடுத்துட்டு அது மேகமாக ஆக்கினா கூட இது வற்றுவதில்லை. அது என்றைக்கும் நிரம்பி இருக்கு. தைசேச்சி யோகியான் சேட்டாயி நானா சமிருத்தியாலியா பாகி அகந்தானதரி தேகி கர்வோ காகி சடேனா. அதுபோல் யோகியர்களிடத்தில் பல செல்வங்களும் பல போகங்கள் வந்தாலும் அதற்காக அகந்தை கொண்டுவதில்லை. என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல, கர்வப்பட்டுக்கிறதும் இல்லை அப்படிங்கிறார். தைசியா யோகியான் சாட்டாயி நானா சமிருத்தியாலியா பாகி அகந்தானதரி தேகி கர்வோ காகி சடேனா. கர்வமோ அகந்தையோ அவள்கிட்ட வருவதில்லை. சம்பத்தி மாஜி அசத்தா மீ சம்பன்னு ஹே நாட்டவே சித்தா. செல்வம்லாம் நிறைய இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெரிய லெவலில் ஆச்சாரியால் இருக்காருன்னா அவளுக்கு என்ன செல்வத்துக்கு குறை? எத்தனை இருக்குது, ஆனாலும் அவள் செல்வந்தர் தன்னை போல் அவள் கடல் போல் இருக்கா. ஆச்சாரியார் வராளே மகாபிரிவா பார்த்துடலா, பாலபிரிவா எப்படி இருக்கா? அவர் வாட்டுக்கு பூஜை பண்ணிண்டு அவர் வர்றவாளுக்கு அனுகிரகம் பண்ணிண்டு வேத பாராயணங்கள்லாம் நடத்திண்டு அதுலேயே தான் மூழ்கிண்டு கார்த்தால எந்திருக்கும் பொழுது ஏர்லி மார்னிங் பகவான் சங்கரருடைய அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்கிற தன்னோட பக்தர்கள் மூலமாக சொல்லி கேட்டு அவர் அதில் பூரிச்சுண்டு பகவான் நாமத்தை சொல்லி சிவநாம பாராயணம் பண்ணி சந்திரமௌலீஸ்வர் பூஜை பண்ணி எப்படி அருமையாக இருக்கா இல்லையா? என்றைக்கும் போல் என்னென்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கா. அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அவரை ஒரே மாதிரி இருக்கா. தன் நிலைமையில் அவள் மாறுறதே இல்லை. இது போருமே, இதுதான் யோகியர்களுக்குடைய அடையாளம். தரித்திராணி சம்பன்னதா தோன்ஹி சமானத்தாஞ்சியா சித்தா நாஹி பிரபஞ்சாஞ்சி ஆசக்ததா நாராயண பரதத்வதா நிஜபோதே. அது மாதிரி வறுமையும் செல்வையும் அவருக்கு வந்தாலும் ரெண்டுமே சமமாக பாவிக்கிறார். அவள் மெய்ஞானத்தின் வழியாக நாராயணமயமான உயரிய நிலையில் இருந்து அந்த நாராயண மூர்த்தியை வழிபட்டு பார்ப்பதையெல்லாம் நாராயணனே நாராயணனே என்று நாராயணமயமாக இருக்கலாம். அதனால் நாராயண நாராயண நாராயணன் சொல்லிகிட்டே இருப்பாளாம். या प्रपंचाचा कठिन लागू नाशाशी मूल श्री संगु ஏ விஷயி குரு பதங்கு கேலா சாங்கு பிரேசி. இப்படி யோகியர்கள் எல்லாம் வறுமையில் இருந்திருந்தாலும் ஒன்றுமில்லேன்னு இருந்தாலும் இல்லை செல்வமாக கொடுத்து இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் தான் தன்னை போல தன் ஆத்மா சுரூபத்தில் இருந்துட்டு பகவத் பக்தி பண்ணிட்டு கடலை போல கம்பீரமாக பிரசன்னமாக என்ன ஆழ்ந்த மனதில் ஆழ்ந்த அந்த தியான ரூபத்தில் இருந்துட்டு அந்த பிரேமையோடு இருந்துட்டு அமைதியாக இருந்துட்டு அவள் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பா. அவளை நம்ம நிர்ணயிச்சிட முடியாது இவர் இப்படிப்பட்டவர் தான். அவருக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோபத்தின் மூலமாக அவர் ஒரு பார்வையினாலேயே அந்த சிஷ்யனை நல்வழிப்படுத்துவார். சிஷ்யனை என்ன பண்ணுவார்? பேசாமல் பேசவே மாட்டார். அப்படி இருந்துட்டே சிஷ்யனை நல்வழிப்படுத்துவார். அவர் சிஷ்யன் ஓடி நமஸ்காரம் பண்ணிவிடுவான். அப்படி இருக்கிற விஷயம் எப்படின்னா அந்த குருவோட அனுகிரகம் தான். அந்த குருவோட அனுகிரகத்தை ஒரு சிஷ்யன் பெற்றான்னா அவன் கடலை போல அந்த கம்பீரத்தோடையும் அந்த ஆழ்ந்த அமைதியோடையும் பகவத் சாநித்தியத்தோடு இருக்கக்கூடிய தன்மையை தன்னோட சிஷ்யனுக்கும் வழங்கி தானும் இருப்பாராம். அதனால தான் அவதூத தத்தாத்திரேயர் கடலை சொல்லி யது மகாராஜாவுக்கு இந்த விளக்கத்தை கூறியுள்ளார். बोला पुंडलीक वरदा हरिविठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंडरीनाथ भगवान की जय. मावली ज्ञानेश्वर महाराज की जय. आदि नारायण विद्य त्रिनाथ दत्त जनार्दन श्री एकनाथ महाराज की जय. भानुदास एकनाथ 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 भानुदास एकनाथ 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 भानुदास एकनाथ एकनाथ एकनाथ